இப்ப புதுசு புதுசா முளைச்சு வராங்க. பல நிதிகள் வந்து கொண்டே இருக்கிறது, முளைத்து முளைத்து வருகிறது நிதிகள். உதயநிதி, இன்ப நிதி, துன்ப நிதினு ஏதோ வந்துகிட்டே இருக்கு. அதை விட எந்த சமூகத்தை விடுதலை பெறுவதற்காக நாம் இங்கே அரசியல் பேச வந்தோமோ, எந்த சமூகத்துடைய உரிமை இங்கே நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக நாம் அரசியல் பேச வந்தோமோ, எந்த சமூகத்தின் பெயர் என்பது எனக்கு இழிவல்ல, அதன் அடையாளம் என்று இரட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் சொன்னார்களோ, அந்த சமூக பெயரை யாராவது தூக்கி கொண்டு வந்தால் அவர்களுக்கு செருப்பால் அடியுங்கள் என்று ஒரு தலைவர் பேசினாருங்க. அந்த தலைவருக்கு வாக்கு செலுத்துவது யார் என்றால் அதே சமூகம். அந்த சமூகம் எந்த சமூகம்? இந்த சமூகம். இது எனக்கு புரியல. அந்த சமூகத்தை வாக்குகளை வாங்கிதான் அரசியலில் நீங்கள் நிற்கிறீர்கள். ஆனால் அந்த சமூக அடையாளம் உங்களுக்கு ஏன் குடைச்சலை தருகிறது? ஏன் உங்களால் பெருமையோடு சொல்லிக் கொள்ள முடியவில்லை? திருமாவளவன் யார்? நான் ஒரு பறையர் என்று ஏன் உங்களால் சொல்ல முடியல? பாரிசாலன் சொல்றாங்க, குயிலினாச்சியர் அவங்க சொல்றாங்க, ராஜா கிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க, நாங்களெல்லாம் பறையர் குடியே கிடையாது, அதிலிருந்து கிளைத்த குடி. நாங்கள் கூட சொல்கிறோம் நாங்கள் பறையர்கள் என்று. ஆனால் உங்களால் சொல்ல முடியவில்லை. சொல்பவர்களையும் வந்தால் செருப்பால் அடிங்கள் என்று சொல்கிறார். நம்மளுடைய இன அடையாளம் நமக்கு பெருமை. ஏன்னா பெருமை இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய மாட்டீர்கள், அதை போற்ற மாட்டீர்கள், அதை ஒரு அடையாளம்னு சொல்லிக்க மாட்டீங்க. இப்ப என்னோட அடையாளம், நான் கொஞ்சம் ஒரு ஹைட் கம்மியா இருக்கேன், நான் மிக ஹைட் கம்மியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக எனக்கு தெரியாது. ஆனா குடி அப்படி கிடையாது. அந்த குடி பெருமைக்குரிய ஒரு விஷயம், எல்லாருக்குமே அது பெருமைக்குரிய விஷயம். நம் முன்னோர்கள்னாவே அது பெருமைக்குரிய விஷயம் தானே. உங்கள் தாத்தா உங்களுக்கு பெருமைக்குரியவரா இழிவுக்கானவரா? எல்லாருமே பெருமைக்கானவர். ஆனா அதை நீங்க சொல்லக்கூடாது, அதை நீங்க பேசக்கூடாது. அதை பத்தி பேசுவது, அதை பற்றி அது சார்ந்த விவாதங்களை எழுப்புதல், எப்படி எல்லாம் ஒடுக்கிட்டான் எப்படி ஒடுக்கிட்டான் எவனுமே சொல்லல, யாருமே சொல்லல. எப்படி ஒடுக்க முடியும்? ஒரு பெரும் கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்களை ஒடுக்கி விட்டார்கள். ஒரு டைரக்டர் சொல்றாரு, ஒரு மாபெரும் சூழ்ச்சியின் அடிப்படையில் அப்படின்னு பேசுறாரு. அந்த மாபெரும் சூழ்ச்சி என்ன? அந்த சூழ்ச்சி எங்க நடந்துச்சு? அதுக்கான ஆதாரம் என்ன? சொல்றது இல்ல. எங்கெங்கயோ சுத்திட்டு போறாங்க, பௌத்தத்துக்கு போறாங்க, எங்கெங்கயோ போறாங்க. அப்பதான் புரிஞ்சது இவர்கள் மறைப்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டு கால வரலாற்றை கஷ்டப்பட்டு மறைக்கிறாங்க. ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு மறைக்கணுமா?